अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। काल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अस्दकल हदीसी किताबुल्लाह व अहसनुल हदी हदी मुहम्मद व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியின் வாயிலாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் சனிக்கிழமையிலே கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சியிலே சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 1வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை கேள்வி கேட்போம் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் அந்த 15 வசனங்களுக்கான கேள்விகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆண்களுக்குண்டான கேள்வி சூரா அன்ஃபால்ல தான் 1வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் கேள்விகள் இருக்கும். உங்களை கேட்கிறோம் ஆண்களுக்கு, அதாவது பத்ர் களத்தை சந்திச்சாங்கல்ல சஹாபாக்கள், அப்படி சந்தித்த போது அல்லாஹ்விடத்துல உதவி தேடிய போது, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறாங்க. அப்படி உதவி தேடிய போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன பதில் அளித்தான்? இல்ல அது இது மட்டும் தான். சரி, இது மட்டும். சரி, ஓகே, மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வானவர்களுடைய பணியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பணிகளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வானவர்கள். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்களுக்கு கொடுத்த ஒரு பணி என்ன கேட்டீங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்களுக்காக போரில் உதவி செய்வார்கள். இதான் அதனுடைய அர்த்தம். 1000 வானவர்களை கொண்டு உதவி செய்வனர் சொன்னானே இல்லையா, இந்த வேலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளை போரில கருவறுத்தது வானவர்கள் தான். ஏன் அல்லாஹ் அப்படி உதவி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல நமக்கு என்ன படிப்பினா, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு கடுமையான துன்பம் வந்தாலும் நாம நிலை குலைந்து விடக்கூடாது. உறுதியாக நிற்கணும். உறுதியாக நின்று அவனை நாம் சார்ந்திருந்தோம் என்று சொன்னால், அவனிடத்தில் நாம் உதவி தேடினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய உதவி கண்கூடாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லிம் மக்களுக்கு வாக்களித்தான் 1000 மாணவர்களை கொண்டு
நாம் உதவுவோம் என்று சொன்னான். மிக சரியாக அந்த பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது பெண்களுக்கான கேள்வி. இதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு, ஏன்னா அந்த பத்ர் களம் என்பது ரொம்ப நெருக்கடியான ஒரு களம். எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு பல உதவிகளை எல்லாம் செய்கிறாங்க. அந்த கட்டத்தில் நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் அல்லாஹ் இதை உங்களுக்கு ஏற்படுத்தினான் என்று ஒரு 2 விஷயம் குறித்து அல்லாஹ் பேசுறான். நல்லா கவனிக்கணும். நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எதை அல்லாஹ் ஏற்படுத்தினான்? சரியில்லமா, வசனத்தில் நல்லா கவனிக்கணும். நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எதை ஏற்படுத்தினான்? சரியா படிக்கல. சரி, அதாவது எதை ஏற்படுத்தினான்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயம் இருக்குது. பெண்கள் சைட்ல தப்பா சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. மழையை சூப்பர், மிக துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க. சிறு தூக்கத்தை அல்லாஹ் தந்து மன நிம்மதியை தந்தான். மழையை கொடுத்து அல்லாஹ் செஞ்சான், அவர்களுக்கு நற்செய்தி சொன்னான். மிக சரியான பதில். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இந்த தூக்கம் சம்பந்தமா நம்ம பார்க்கும் பொழுது போர்ல கூட அல்லாஹ் தூக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு சிறு தூக்கத்தை. அதாவது இந்த சின்ன தூக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழும்பணும் வைங்களேன், அது மன உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் தரும். அது மாதிரியான ஒரு நிலையை தான் என்ன செஞ்சிருக்கிறான், முஸ்லிம்களுக்கு இங்க ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்கள் சைட்ல சரியா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆண்களுக்கு உண்டான கேள்வி கேட்கலாமா? இந்த அத்தியாயத்துல இந்த 1-30 வசனத்துல போர் சம்பந்தமா எல்லாம் பேசுறான். இந்த போர் சம்பந்தமா எல்லாம் பேசும்பொழுது முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளை அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? கவனமான கேள்வி கேளுங்க. இறை நம்பிக்கை கொண்டோரே, படை திரண்டு வரும் இறை மறுப்பாளர்களை நீங்கள் எதிர்கொண்டால், இறை நம்பிக்கை கொண்டோரே, படை திரண்டு வரும் இறை மறுப்பாளர்களை நீங்கள் களத்தில் எதிர்கொண்டால் இதை நீங்கள் செய்யக்கூடாது. எதை நீங்கள் செய்யக்கூடாது? சரியா? அதாவது என்ன செய்யக்கூடாது எல்லாம் சொல்றான்னு சொன்னா, நீங்க போர்ல எதிரிகளை நீங்க சந்திச்சீங்கன்னா என்ன செய்யக்கூடாது? புறமுதுகிட்டு ஓடிடக்கூடாது, கோழையாக ஆகிவிடக்கூடாது. களத்துல நீங்க கண்டுட்டீங்க வைங்களேன், என்ன நடந்தாலும் சரி அதை நேருக்கு நேர் சந்திச்சாகணும். புறமுதுகிட்டு காட்டி ஓடிவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு கட்டளையா சொல்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த புறமுதுகிட்டு காட்டி ஓடிவிட்டால் அடுத்த கேள்வி பெண்களுக்கு கேட்டுறேன், இது தொடர்ச்சியா வருது. பெண்களுக்கான கேள்வி. ஒருவேளை இது மாதிரி படையை பார்த்துட்டு நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெயிக்கிறது கஷ்டம் என்று இப்படி நினைச்சு ஒருவேளை இப்படி புறமுதுகிட்டு ஓடிவிட்டால் என்ன நடக்கும்? ரெண்டு விஷயம் வருதுமா. ஒருவேளை இப்படி புறமுதுகிட்டு ஓடிவிட்டால் ஒன்னு சொல்லிட்டீங்க கரெக்டா, இன்னொரு விஷயம் சொல்லணும்.
அப்படி ரிமைண்ட் பண்ணுங்க. அது முந்தின வசனம். ஓடிட்டாங்கன்னா துண்ட காண துணியை காண ஓதுறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். இது கரெக்டான பாருங்க. அதாவது களத்துக்கு வந்தாச்சு, போருன்னு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நினைச்ச கூடாது, ஓடிடக்கூடாது. அப்படி ஓடினா ரெண்டு தண்டனை, ரெண்டு விஷயம் எல்லாம் சொல்றோம். ஒன்று, அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகி விட்டார்கள். முடிஞ்சு போச்சா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டார்கள். இரண்டாவது, அவரது தங்கும் இடம் என்னது? நரகம். அல்லாஹ் காப்பாத்தணும். பாருங்க, சர்வசாதாரண கடந்து போயிடக்கூடாது. போருன்னு வந்துட்டா, எதிரிகளை சந்திக்கணும் நிலை வந்துட்டா, நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நிக்கணும். ஓடிட்டீங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை நரகம் தான். நம்ம அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது விஷயம் துவா செஞ்சுட்டே இருக்கிறோமா? எங்க செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாம ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல துவா செய்யறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், அழகான துவா படிச்சிருக்கிறாங்க. இறைவா, உன்னுடைய தண்டனையில் இருந்தும் உன்னுடைய கோபத்தில் இருந்தும் நாங்க பாதுகாப்பு தேடுறோம். அப்படி ஒரு துவா. இது ரசூலுல்லாஹ் கத்து தந்த துவா. ரசூலுல்லாஹ் கத்து தந்த துவா. இது அல்லாம அனுதினமும் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் இடத்துல இந்த கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். சரியான பதில். மாஷாஅல்லாஹ், பத்திலா கரெக்டா சொல்லிட்டாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்ல தொழுகையில, அதுல கடைசி 3 வசனம் துவா தான். கடைசி 3 வசனம் என்னது? துவா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்ட்ட ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறோம். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதயம் தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேரான வழியில் செலுத்து யா அல்லாஹ். நேரான வழியில தான் இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? நேரான வழியில இருக்க தொழுகிறோம், ஆனாலும் கேட்க சொல்றோம் அல்லாஹ். ஏன்னா வழி தவறி விடக்கூடாது. போற போக்கில் ரூட்டு மாறி போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப எப்பொழுதுமே நாம நேரான வழியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூரத்துல் ஃபாத்திஹால அந்த துஆவல்ல நமக்கு அமைச்சு தந்திருக்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இறைவா, உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் வழியுமல்ல, நெறி தவறியோர் வழியுமல்ல. அவர்கள் அந்த நேரான பாதை எப்படி தெரியுமா? இப்படி இருக்கிறவங்க தான். உன்னுடைய கோபத்துக்கு முன்னாடி நாம ஆளாயிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் காப்பாற்றணும். அதாவது உயிரை கைப்பற்ற வருவாங்களே மலக்குல் மௌத் வருவாங்க. உயிரை கைப்பற்றுவதற்கு 2 விதத்துல வருவாங்க. ஒன்னு, சூரிய ஒளிக்கு ஒப்பான ஒரு தோட்டத்துல மலக்குகள் வருவாங்க. இன்னொன்று விகாரமான தோட்டத்துல வருவாங்க. இந்த விகாரமான தோட்டத்துல வராங்களே, இவங்க பலவந்தமா கைப்பற்றுவாங்க உயிரை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 79வது அத்தியாயம் 1-2, ஒன்னாஷியாத்தி ஹர்கா ஒன்னாஷிதாத்தி நஸ்தா. உயிரை கடுமையாக பறிப்போர் மீது ஆணையாக, உயிரை இலகுவாக பறிப்போர் மீது ஆணையாக. இந்த 2 விதம் தான். இந்த 2 விதத்துல கடுமையா பறிக்கிறாங்களே, இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் கிட்ட கெட்ட ஆத்மா, கெட்ட மனுஷன், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு உட்கார்ந்து என்ன சொல்வாருன்னா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவனே, இந்த வார்த்தை கலப், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான ஆத்மாவே, உன்னுடைய உயிரை நீ வெளியேறுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இது அப்படியே நேர்மாற்றமா இறை நம்பிக்கையாளர்களா இருந்தால் அவர்களை என்ன சொல்லுவாங்க? காலு சலாமுன் அலைக்கும். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? சலாத்த சொல்லுவாங்க. உதுகுலுல் ஜன்னா அப்படிம்பாங்க. நீங்க சொர்க்கத்துல நீங்க நுழையுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சலாத்தையும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளான ஆத்மாவே, உன்னுடைய உயிரை வெளியேட.
அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு கிடைக்கணும்னு தவிர அல்லாஹ்வுடைய என்ன கிடைச்சிட கூடாது, கோபம் கிடைச்சிட. அப்படி அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, போரில் புறமிதுகிட்டு காட்டி ஓடுவது. இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது, மிகப்பெரிய பாவமாக கருதுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்துல மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே உங்களுக்கு நான் அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. 7 பெரும்பாவம், இது உங்களை அழிச்சு நாசமாக்கிடும். அப்படிப்பட்ட 7 பெரும்பாவங்களை உங்களுக்கு நான் சொல்றேன், அதை விட்டு நீங்கள் தவிர்ந்திடுங்கள், ஒரு காலம் அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் என்ன எங்களுக்கு சொல்லித்தாங்க கேட்கிறாங்க சஹாபாக்கள். அது என்னதுடா கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொல்லுங்க பார்க்கலாம் என்னதெல்லாம், ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யாருக்கு இணை வைக்கிறது? ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. நீங்க ஒன்னு சொல்லுங்க, தாயை இந்த 7 பாவத்தில் அது வரல. என்னமா, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது 2. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஜினா செய்வதா, விபச்சாரம் இதுல வரல. வட்டி வாங்குவது இதுல வருது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்னமா, பத்தினியான பெண்கள் மீது அவதூறு சொல்வது 4. இன்னொன்னு சொல்லுங்க, என்னமா, இப்படி வேற வேற இடத்துல விற்கிறாங்க. இதுல அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள். இந்த ரிவாயத்து வந்து எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, எந்தெந்த ஹதீஸ் பதிவு செஞ்சாங்க. அபூதாவூத் 2277, நசாயி அல் குப்ரா 8600, ஹாக்கிம் 3262, அல் பஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம் 16. இவ்வளவு ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. 7 பெரும்பாவங்கள் என்னதுனா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. சரியா, அல்லாஹ்வுக்கு இணை. இது இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல சில பேர் என்ன செய்றாங்க, சர்வசாதாரணமா செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தாயத்தை கட்டுறாங்களே, தாயத்தை கையிலையோ கழுத்திலையோ கெட்டக்கூடிய இந்த பழக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பழக்கம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். முடிஞ்சதா? பெரும் பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய பாவத்துல ஃபர்ஸ்ட் இடம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது 1. 2வது சூனியம் செய்வது. சூனியமே கிடையாது, சரியா, சூனியமே இல்ல. ஆனா மந்திர காண்ட போய் பார்த்துட்டு, இந்த செய்வின காண்ட போய் பார்த்துட்டு, இந்த பார்வை பாப்பா அப்படிங்கறது என்ன செய்றாங்க. இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் கூட இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சுறாங்க. ஏன் இது நான் சொல்ல தெரியுமா, நமக்கு ஜமாத்து கிட்ட நிறைய ஷரியத்து பிரச்சனைகள் வருது. நிறைய ஷரியத்து பிரச்சனை வருது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஒரே நோயா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு வந்து வராங்க. வந்து கேட்கிறோம், என்னத்தை செஞ்சாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு. உடனே அவங்க அடுத்த முடிவு சொல்றாங்க, நீங்க ஜமாத்துல ஒரு முடிவு எடுத்து கொடுங்க. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு செய்தி அங்க கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறான். என்ன செய்தி? இந்த பிரச்சனைக்கு காரணம் எங்க சொந்தக்காரங்க எனக்கு எங்க பண்ணிருக்காங்க, செய்வனை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்க செய்வனை வச்சிருக்கிறாங்க, நம்ப மறுக்கிறாங்க. நம்ம எவ்வளவோ சொல்றோம், செய்வீன, சூனியம், மந்திரம், மாந்திரிகம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம். இல்ல பாய், எத்தனை டாக்டரை போய் பாக்குறது, என் மனைவிக்கு பிரச்சனை போக மாட்டேங்குது, எங்க வீட்டுல பிரச்சனை தீர மாட்டேங்குது, இது யாரோ எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, செய்வனை வச்சிருக்காங்க. இங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு ஹஜ்ரத்திட்ட போயிருக்கிறாங்க. யார்கிட்ட? ஹஜ்ரத்துல யாரு? ஹஜ்ரத் யாரு? 7 வருஷம் ஓதி படிச்ச ஆலிம்ஷா போயிருக்கிறாங்க. அந்த ஆலிம்ஷா சொன்ன செய்தி நம்ம சொல்றாங்க. என்ன சொன்னாங்க ஆலிம்ஷா? இந்த உங்க மனைவி கிட்ட ஒரு பெரிய ஜின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ஜின்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஜின்னு இருக்கா? சரி, இப்படியே சொல்றாங்கன்னா
பிரமத வழிபாட்டு தலத்தை உங்க மனைவி கடந்திருக்கிறாங்க. எப்படி கடந்திருக்கிறாங்க? தொழுகை இல்லாத நேரத்தை கடந்திருக்கிறாங்க. அதனால இந்த சேட்டை பாருங்க எப்படிலாம் பண்ண இது வைக்காம என்ன செய்யணும்? எடுத்துடலாம். என்ன செஞ்சிடலாம்? ஜின்ன எடுத்துடலாம். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய். 5000 ரூபாய் கொடுங்க, எடுத்துருவோம். இவங்களே பிரச்சனை போயிருக்காங்களா? பாக்குறதுக்கு பாபா நல்ல தொப்பிலாம் போட்டு தாடிலாம் வச்சு மேல சால்லாம் போட்டு சஃபே பராத்து மாதிரி இருக்கிறார் பார்க்கவே. அப்படி இவ சொன்ன உடனே அப்படியா அவங்க அல்லாஹ்வுக்கு இங்க வந்துட்டாங்க, அவங்கள சொல்லி அனுப்பிட்டோம். இங்க வரலன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 5000 மொய் எழுதிடுவாங்க. எழுதுவாங்களா மாட்டாங்களா? நிறைய குடும்பம் நீங்க அப்படி சீரழிஞ்சிட்டு இருக்குதுங்க. நிறைய குடும்பம் இந்த சூனியம் ஜின்ன பிடிக்கிற அதை பிடிக்கிற காத்து கருப்பு. இஸ்லாத்துல உள்ளவர்கள் 7 வருஷம் ஓதி படிச்ச ஆலிம் செய்யலாம் ஏமாத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சரி என்ன செய்வார்? சரி போனா என்ன செய்வாரு? ஒரு சின்ன பாட்டில் ஒண்ணு வச்சிருப்பாரு. இப்படியே மந்திரத்துல ஏதாவது ஊதி என்ன செஞ்சிருவாரு? எடுத்துருவாரு. ஜின்ன எடுத்துருவாரு. எடுத்து வச்சிருவாரு, பாட்டில் அடைச்சிருவாரு. எவ்வளவு பெரிய ஃப்ராடத்தனம் பாத்தீங்களா? சரி பாருங்க பாருங்க மக்கள் எப்படிங்க. ரசூலுல்லாஹ்க்கே என்ன செய்ய முடியல. ஷைத்தான் ஒரு தடவை வந்து ஆயத்துல் குர்சியை கத்து கொடுத்தானா, இந்த ஃபித்ரா பொருளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல அபூ ஹுரைராவை பாதுகாப்பு விட்டாங்க. விட்டு போற 3 நாள் வந்து திருடிட்டு போனான் மனித ரூபத்துல. லாஸ்டா அபூ ஹுரைராவை பிடிச்சி வச்சு உன்னை கண்டிப்பா இந்த தடவை அல்லாஹ்வுடைய தூட்ட பிடிச்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லண்டா, என்ன விட்டுறா அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷன், நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், நீங்க செய்தி சொல்றேன், நீங்க என்ன விட்டுருங்க. சரி என்ன செய்தி? நைட்டு தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதி இருப்பது ஷைத்தான். இது யார் சொல்லி கொடுக்குறா? ஷைத்தானே சொல்லி கொடுக்குறான். விட்டுட்டாரு. விட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுத்து போனான். வந்தது வேற யாரும் யாருதான்? ஷைத்தான் தான். அவனை நான் பிடிச்சிருப்பேன். ஆனா சுலைமான் நபி இருக்கிறாங்களே, அவங்க தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் அந்த பவரை சுலைமான் நபிக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தான். அதனால நான் செய்யல, நான் அதை கட்டுப்படுத்த அதை பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நான் எடுக்கல அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வே இப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த அஜரத் என்ன செய்வாரா? ஜின்ன பொட்டுக்குள்ள அடிச்சு வைப்பாராம். எவ்வளவு கொழுப்பு பத்திலா. இப்படி சொன்னா மக்கள்லாம் இப்படி ஏமாற மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய இதான் அந்த சூனியம் செய்வது. நான் செய்யறேன், உங்களுக்கு பிரச்சனை போயிடும் அப்படின்னு செய்யறாங்க. ஏமாத்தக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இப்படி சூனியத்தை செஞ்சவன் யாரு? அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவத்துல ஒரு பாவத்தை செஞ்சவன் அவன் முஸ்லிம் தான். அல்லாண்டு தொழுவான், பாங்கு சொல்லுவான், குர்ஆன் ஓதுவான், எல்லாம் செய்வான். ஆனா அதுக்கிடையே சூனியத்தை செஞ்சா அவனுக்கு என்னதான்? பெரும்பாவங்களை செஞ்ச என்னதான் தண்டனை? நரகம் தான் தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதா சூனியத்தை சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாச்சா? மூணாவது நீங்க சொன்ன பாயிண்ட் அதுல இருக்கு. மூணாவது, நியாயமின்றி கொலை செய்யக்கூடாது. இந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள எந்த ஒரு உயிரையும் நியாயம் இல்லாமல் செய்யக்கூடாது, கொலை செய்ய. இது மூணாவது பெரும்பாவம். நாலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வட்டி உண்பது. வட்டி உண்பது. இந்த வட்டிக்கு கொடுக்கறாங்களே, இதுவும் பாவம் சேரும். பல ரிவாயத் என்ன வருது? வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கறவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறவன், வட்டிக்கு துணை போறவன், எல்லாரும் எதுல சமம்? எல்லாம் பாவத்துல சமம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால இந்த சாயல் கூட மட்டும் வந்துடக்கூடாது. இந்த சாயல் வந்துடக்கூடாது, வட்டியுடைய சாயல் கூட வந்துடக்கூடாது. ஆனா இன்னைக்கு மக்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் காப்பாற்றணும், வீடு கட்டுவதா இருந்தா சரி, ஒரு பைக் புது பைக் வாங்குவதா சரி, இஎம்ஐல வாங்குறாங்களா, லோன் எடுக்கிறாங்களா, முடிஞ்சிச்சா வட்டியில உழுந்துட்டாங்க, தெரிய மாட்டேங்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வட்டியுடைய சாயல் கூட நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து விடக் கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும். இது பெரும் பாவம். நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்துட்டா கையில நகை இருக்குங்க, கையில நகை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த நகையை வித்துட்டு என்ன செய்யலாம்? தீர்வு பார்க்கலாம். வித்தா வாங்க முடியாது நினைக்கிறாங்க. வித்தா அப்ப என்ன செய்ய? பேங்க்ல கொண்டு போய் அடகுல வை, அல்லது பைனான்ஸ்ல வச்சிருப்பாங்களா இல்லையா, சில தனியார் பைனான்ஸ், அங்க போய் நகையை வை அப்படின்னு வச்சிடறாங்க. வச்சா என்ன நடக்குது? அதை மூட்டுவாங்க நினைக்கிறீங்களா? வட்டி என்ன செய்யும்? அடுத்து என்ன போடும்? வட்டி கூட்டி போடும். போட்டு அசலை கூட செலுத்த முடியாம வட்டியையே வாழ்க்கை முழுவதும் செலுத்தி கடைசியில் அந்த நகை நாவும் மூழ்கிடும், வித்துருவான். கிடைக்குமா? பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம்.
இந்த மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு வட்டி பக்கம் போயிடக்கூடாது, நம்ம வேற ரூட்ல போவோம். அல்லாஹ் வழி விடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா வழி விடுவான். நீங்க அந்த கதவை திறந்துட்டிய, அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு வழி காட்ட மாட்டான். வட்டி பக்கம் போயிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மாபாதாக ஒரு பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பாவத்துல வட்டி உண்பதை சேர்க்கிறாங்க. வேற வேற இடத்துல வட்டி கொடுக்கிறது, வட்டி வாங்குறது, வட்டிக்கு சாட்சி போடுவது, கையெழுத்து போடுவது எல்லாத்தையும் சேர்த்துறாங்க. அப்ப அதுல இருந்து மனுஷன் தவிர்த்து இருக்கணும். 5வது பெரும்பாவம் என்னன்னா, அதை நீங்க சொல்லல, யாருமே சொல்லல. அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது. அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒருபோதும் அந்த மாதிரி நிலைக்கு போயிடக்கூடாது. நம்ம யாராவது அடைக்கலமா இருக்கிறாங்க, தாய் தந்தை இல்லாம சில அனாதைகள் இருப்பாங்க, அவருக்கு சொத்துக்கள் இருக்கும், அவருக்கு செல்வம் இருக்கும், அது நிச்சயம் நம்ம அநியாயமா சாப்பிட்டு விடக்கூடாது. இது என்னது? பெரும்பாவத்தில் ஒரு சிலர் சேர்க்கிறாங்க. 5வது பாவம். 6வது பாவத்துலதான் இந்த போர்ல புறமுதுகிட்டு ஓடுறாங்களா இல்லையா, 6வது சேர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவது அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள்ல ஒன்னாகும். 7வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பாவிகளான, இது சொன்னாங்க சகோதரி சொன்னாங்க, அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது. இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம். யாரை பத்தி யாரையும் செய்யக்கூடாது, தவறா பேசிடக்கூடாது. ஒருவேளை அது உண்மை இல்லைன்னு வச்சீங்களேன், இந்த லிஸ்ட்ல வந்துரும். அவ அப்படியாம, இவ இப்படியாம, இவ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாம என்ன செய்யக்கூடாது. ஒரு காலும் கற்பு நெறி உள்ள அதே மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது அவதூறை நாம் ஒரு காலம் கூறிவிடக் கூடாது. இது மிக பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 2766, முஸ்லிம்ல 145 ஆகிய இடங்களில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ போரில் புறமுதுகிட்டு காட்டி ஓடுவது மிக பெரிய பாவம். அடுத்த கேள்வி, யாருக்கு கேட்டது கேள்வி? பெருசா வழக்கம் போயிட்ட, யாரு கேட்டோம்? ஆமா, இப்ப உங்களுக்கான கேள்வி. சரி, உங்களுக்கான கேள்வி. அல்லாஹ்விடத்துல உயிரினங்களில் மிகவும் கெட்டவர்கள் யார்? அல்லாஹ்விடத்துல உயிரினங்களில் மிகவும் கெட்டவர்கள் யார்? படைப்புகளிலேயே மிகவும் கெட்டவர்கள் யார்? உண்மையை அறியாத, சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிந்திக்காத செவிடர்களும் ஊமையர்களுமே ஆவார்கள். அல்லாஹ் நமக்கு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவுல தந்திருக்கிறான். சரியான பதில் சொல்லியிருக்கிறான். சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய செவித்திறனால தந்திருக்கிறான். சரியா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா உணரணும். சிந்திக்காத செவிடர்கள், ஊமைகள், இவர்கள் தான் அல்லாஹ் இடத்துல கடுமையான கெட்டவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. அது இல்லை, அதாவது யதார்த்தமா சொல்லி காட்டுங்க. எல்லோருமே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? சிறுக்க வச்சிடறாங்களா? இது எப்படி நம்ம விளங்கலாம்? ஆமா, இது மக்கத்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் பத்தி தெரியும், அல்லாஹ் தான் இறைவன் தெரியும். ஆனால் அவங்க சிறுக்க வச்சாங்க. விஷயம் பொதுவா சொல்றேன், எல்லா மக்களையும் நீங்க விளங்குறது சொல்ல பாருங்க. நான் ஒரு பழமொழி சொல்ல உங்களுக்கு தெரியும். ஒரு சொல் வழக்கால இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது எல்லாத்தையும் தெரியல, பாட புத்தகத்துல கூட நமக்கு சொல்லி தருவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். என்ன அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றே குலம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே யார்தான்? சகோதர சகோதரிகள் தான். எல்லாருமே ஒரே குலத்துல தான். இதுல பாகுபாடு இல்லை. இதை எல்லாமே ஏத்துக்குவாங்க.
ஒருவனே தேவன் என்று சொன்னால் ஒரு இறைவன் தான் தேவன். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் ஒருவன் தான், ஒருவனே தான் தேவன் ஏத்துக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சிருவாங்க? சிரிக்க வச்சிருவாங்க. ஒரு பழைய பாட்டு கூட ஒண்ணு இருக்கு, பழைய திரைப்படத்தில் வரப்பக்கூடிய பாட்டு. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நிறைய பேர் கேட்டிருப்பிய. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்னு படிப்பாங்க. நல்ல கருத்து, அப்படிதானே? சூப்பரான கருத்தை சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே வந்து அந்த கவிஞர் என்ன செய்வான்? அடுத்தது இந்த பாடல் வழியே வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதய தெய்வம் அண்ணா இங்கு தோன்றினார் அப்படின்றோம். யாரு? இதய தெய்வம் அண்ணா இங்கு தோன்றினார். யார தெய்வமாக்கிட்டாரு? அண்ணா. முடிஞ்சா அவங்களுக்கு மேல வரையில் என்னது? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போட்டுருந்தாங்க. அதே பாடல்கள் மாறாங்க. இதான் கவிஞர்கள் மாறுவார்கள், கவிஞர்கள் மாறிடுவாங்க. எல்லாரும் கேட்பாங்க, சூப்பரா இருக்கு, அவன் நல்ல பாட்டு. ஆனா அதிலேயே மாறிடுவாங்க. இதய தெய்வம் அண்ணா இங்கு தோன்றினார். முடிஞ்சா யாரு தெய்வமாக்கிட்டாங்க? இறந்து போனவர்களை, நல்லவர்களை, அரசியல்வாதிகளை. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்களும் கோயில் இருக்கு, உயிரோடு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. பாத்தீங்க தெரியும், சிறுக்கை நுழைச்சிட்டாங்க. அதே மாதிரி விலங்கு பாருங்க, இது ஏத்துக்கிறாங்க, ஆனாலும் சிறுக்கை வச்சுறாங்க. இப்போ மருத்துவமனையில ஒரு பிரச்சனைக்கு போறோம், கடுமையான நெருக்கடி, காப்பாற்ற முடியாத ஒரு சூழல். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவர்கள்லாம், எங்களால நாங்க என்ன செய்வோம், எவ்வளவு முயற்சி செய்வோம். அதுக்கப்புறம் உங்க வார்த்தை சொல்ல தெரியுமா? கடவுளை வைங்க, ஒருத்த மேல உள்ள. இது உள்ளத்திலே ஊறி போய் இருக்குங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவன் ஒருத்த பார்த்துட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஏதாவது பிரச்சனைனா மேல ஒருத்த இருக்கிறான் அப்படிம்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க மேல ஒருத்த இருக்கிறான், உள்ளுக்குள்ள இருக்குதுங்க. ஆனா அந்த பகுத்தறிவு என்ன செய்ய மாட்டாங்க? சரியான மாதிரிக்கு பிரித்து அறிய மாட்டிருக்கிறாங்க. இங்கதான் பிரச்சனை. இதைத்தான் சொல்றான், சிந்திக்காத செவிடர்களும் ஊமையர்களுமே நம்மிடத்தில் மிகவும் உயிரினங்களில், படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள். உங்களுக்குள்ள இருக்குல்ல. இன்னொரு விஷயம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு தடவை படைச்சிட்டான். எல்லாத்தையும் என்ன செய்ய அல்லாஹ் படைச்சிட்டான். ஆதம் அவர்களுடைய முதுகு தண்டிலிருந்து அவருடைய சந்ததியை அல்லாஹ் எல்லாத்தையும் வெளியேற்றி நிப்பாட்டி கேள்வி கேட்கிறான். நான் தான் உங்கள் இறைவன். நம்ம கேட்டு நமக்கு யாருக்கா தெரியுதா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? கேட்டது ஞாபகம் இருக்காது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதமுடைய அனைத்து சந்ததிகளையும் நான் வெளியாக்கி நான் தான் உங்க கடவுள் கேட்டு சொல்லி இருக்கிறான். ஏன் தெரியுமா? நாளைக்கு நீங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த உள்ளுணர்வு தான் மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், மேல ஒருத்தர் இருக்கிறான், ஒருவன் தான் தேவன் சொல்றாங்களா? இப்ப இத்தனை கடவுள் இருக்க முடியாது, நம்ம உள்ள சொல்லும், இத்தனை கடவுளா இருக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும். ஆனாலும் என்ன செய்யறாங்க? சிந்திக்க மறுக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சிந்திக்காத செவிடர்களும் சிந்திக்காத ஊமையர்களும் தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு இழிவு நிலைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்த கேள்வி இந்த 30வது வசனத்துல கடைசியான கேள்வி சொல்றோம். பெண்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு உயிரூட்டும் விஷயத்துக்காக இத்தூதர் உங்களை அழைக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கரெக்டா சொல்லுங்க வார்த்தை. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு உயிரூட்டும் ஒரு விஷயத்துக்காகவும் இத்தூதர் உங்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? சிம்பிளா சொல்லுங்க, சிம்பிளா பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. கூப்பிட்டான்னு செஞ்சோம் பதில் கொடுக்கும். இதோடைய பின்னணி என்ன? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா போதான் செய்வோம். ஏன் இந்த வசனம் இறங்கிச்சு அது விளக்க சொல்லுங்க. இதான் வழக்கமா அதுக்கு இந்த வசனம் இறங்குறதுக்கான காரணம் பதில் கரெக்டா சொல்றீங்க. இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம்
சரி, நீங்க சொல்லுங்க. தூதருக்கு முழுமையாக கட்டுப்படும். சரி, ஓகே. விளக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன், அது அப்படியே நல்ல கேளுங்க. அதாவது அபு சயீத் பின் அபி முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 4647வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. என்ன செய்தி? அதாவது மஸ்ஜித் நபவியில இந்த சஹாபி என்ன செய்றாரு? தொழுதுட்டு இருக்கிறார். இந்த மஸ்ஜித் நபவியில சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாங்க. நான் பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில தொழுது கொண்டிருந்தேன். தொழுதுட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா கடந்து சென்றாங்க. ரசூல்லா போனாங்க. அப்படி போகும்போது ரசூல்லா என்ன கூப்பிட்டாங்க. யாரை பார்த்து கூப்பிடுறாங்க? தொழுதுட்டு இருக்கிற பார்த்து ரசூல்லா கூப்பிடுறாங்க. தொழுகையில பேசலாமா? பேசக்கூடாது. தொழுகை யாராவது கூப்பிட்டாங்கன்னா பதில் நிற்கலாமா? பதில் கூடாதுதான். ஆனால் நபி கூப்பிட்டா என்ன செஞ்சிடணும்? பதில் அளிக்கணும். அதுக்கு மட்டும் தான் அனுமதி. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ரசூலா விளக்குறாங்க பின்னாடி. தொழுது முடிக்கும் ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் போவே இல்லை. தொழுது முடிச்சுட்டு என்ன செய்றாரு? ரசூலாட்ட போறாங்க. போன உடனே ரசூலா கேட்கிறாங்க, நீங்கள் ஏன் என்னிடம் உடனே வரவில்லை? நீங்க தொழுது போன கூட்டம்ல, ஏன் என்கிட்ட உடனே வரல? தொழுது முடிச்சுட்டு சர்வசாதாரணம் வரீங்களே, ஏன் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே தான் ரசூல்லா இந்த வசனத்தை இறக்குறாங்க. இறை நம்பிக்கை கொள்ளுற யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு உயிரூட்டு விஷயத்துக்காக உங்களை அழைக்கும் போது இத்தூதருக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லையா? இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். என்று அல்லாஹ் உங்களுக்கு கூறவில்லையாங்கிறான். சொல்லிட்டு இதற்கு முன்னாடி ரசூல்லா இந்த உரையாடல் நடக்கும் பொழுதே இந்த சஹாபிட்ட ஒரு செய்தியை சொல்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அந்த செய்தியை சொல்லவும் செஞ்சிட்டாங்க. என்ன செய்தி சொல்வதா சொன்னாங்க? நீங்க பள்ளிவாசலிருந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்து தருவேன், ஒரு விஷயத்தை கத்து தருவேன் அப்படின்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுக்கப்புறம் தான் இந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், சரி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு பதில் அளிக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்கான், நீங்க என்கிட்ட சொன்னீங்களே ஒரு விஷயத்தை கத்து தருவேன்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம் சொல்லித்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பள்ளிவாசலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக குர்ஆனில் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு மகத்துவம் மிக்க அத்தியாயத்தை கற்றுத்தர போகிறேன். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அத்தியாயத்தை சொல்லி காட்டாங்க. இதுதான் மிகச் சிறந்த ஒரு அத்தியாயம் என்று சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை நீங்க திரும்ப திரும்ப ஓதணும். அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது? திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனம். இதுதான் அந்த 7 வசனம். இதுதான் குர்ஆனிலேயே மகத்தான அத்தியாயம், சூரத்துல் ஃபாத்திஹா. இது நமக்குள்ள படிப்பு தான். இந்த விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் மூலமாக இந்த அத்தியாயத்தை எவ்வளவு சிறப்பு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 7 வசனம் இருக்குல்ல, இந்த 7 வசனம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தடவை ஓதி இருப்போம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு தடவை ஓதி இருப்போம். ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யறோம், ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதுறோமா? சிறுபிராயத்திலையும் தொழக்கூடிய மக்களா இருந்தா இப்ப வரைக்கும் நீங்க தொழுறீங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த அத்தியாயம் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அத்தியாயம், மகத்தான அத்தியாயம். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எத்தனை தடவை நீங்க ஓதினாலும் உங்களுக்கு சலிப்பே வராதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இன்றைக்காவது சலிப்பு வந்திருக்கா? இவ்வளவு காலமா ஓதுறமே, என்னைக்காவது சலிப்பு வந்திருக்கா? சலிப்பு வரவே வராது. ஏன்? அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான், இது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனம். அப்படிப்பட்ட அந்த மகத்தான அத்தியாயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறாங்க. அவர் தொழுதுட்டு பண்ண பதில் கொடுக்கல. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு உயிரூட்டக்கூடிய விஷயத்திலையும் இந்த தூதர் அழைத்தார் என்று சொன்னால் உடனடியாக செய்யணும், பதில் கொடுக்கணும். என்ன நினைச்சான்? வசனத்தை இறக்கி முடிக்கிறோம். இறுதியான ஒரு கேள்வி ஆண்களுக்கு. நீங்கள் சிறுபான்மையினராகவும் பூமியில் பலவீனர்களாகவும் பிற மக்கள் உங்களை சூறையாடி விடுவார்கள் என பயந்து கொண்டும் இருந்தபோது அவன் உங்களுக்கு அடைக்கலம் தந்து தனது உதவியால் உங்களை பலப்படுத்தி
தூய்மையானவற்றை உங்களுக்கு உணவாக அளித்ததை நினைத்து பாருங்கள், இதனால் நீங்கள் நன்றி செலுத்துவோர் ஆகலாம் இப்படின்னு ஒரு அந்த வசனம் இருக்கு. இது எதை குறிக்கிறது? கவனிங்க. நீங்கள் சிறுபான்மையராகவும் பூமியில் பலவீனர்களாகவும் பிற மக்கள் உங்களை சூறையாடி விடுவார்கள் என பயந்து கொண்டு இருந்தீர்கள். எங்க பயந்திருந்தாங்க? மதீனால இல்ல. எங்க பயந்திருந்தாங்க? மக்கால பயந்திருந்தாங்க. மக்கால தான் இது மாதிரியா ஒரு நிலை. அப்படி இருந்த போதுதான் அவன் உங்களுக்கு அடைக்கலம் தந்தான். எந்த ஊர்னால அடைக்கலம் தந்தான்? மதீனால அடைக்கலம் தந்தான். அடைக்கலம் சாதாரண அடைக்கலம் இல்லை, பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்தான் அல்லாஹ். இதைத்தான் பேசுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அடைக்கலத்தையும் தந்து உங்களை தனது உதவியால் பலப்படுத்தி தூய்மையானவற்றை உங்களுக்கு உணவாக தந்து அல்லாஹ் இதெல்லாம் தந்தால நினைச்சு பாருங்க, இதனால் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் செய்றான் சொல்லி காட்டான். எதை காட்டுதுன்னா, மக்கால பலவீனமாக இருந்தாங்க, மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாச்சு பலத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஆக்கணும். மிகப்பெரிய பலம், சாதாரண பலம் இல்ல. நபிகளாருடைய ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குள்ள ஆட்சியால மிகப்பெரிய படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி. அவ்வளவு பிரம்மாண்டமான பலம். எந்த அளவுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலேங்க, நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே 1 மாத கால தூரம் பயணத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அன்புக்குரிய சகோதர முடிச்சுக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல நீங்க பலவீனர்களா இருந்தீங்க, உங்களுக்கு நம்ம அடைக்கலம் தந்தோம், அடைக்கலம் தந்ததோடு என்ன செஞ்சோம்? பலத்தையும் தந்தோம். என்னுடைய உதவியால் எல்லா விதமான சிறப்புகளை உங்களுக்கு தந்தோம். மிகப்பெரிய ஒரு பலத்தோடு நீங்கள் இந்த மதீனால வாழ்ந்துட்டு இருக்கிறது குறித்து என்ன செய்யலாம்? மக்கா வாழ்க்கையும் மதீனா வாழ்க்கையும் குறித்து நான் பேசலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்துல இந்த போரில் புறமுதுகிட்டு ஓடுறது பெரும்பாவன் பார்த்தோமா இல்லையா? இத கூட ஒரு கட்டத்துல அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான். என்ன சொன்னா அல்லாஹ் மன்னிப்பா யாருக்காவது தெரியுமா? சூப்பர், மாஷா, சரியா சொன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் கத்து தராங்க, ஒரு சில வார்த்தைகளை 3 தடவை சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? போர்ல நீங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கீல்ல, அந்த பாவமா இருந்தாலும் சரிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்ன வார்த்தை அது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. இதான் அந்த வார்த்தை. மனப்பாடம் பண்ணி என்ன செய்வோம்? 3 தடவை கேட்கணும். ஒரு டைம் கேட்கும் பொழுது எத்தனை தடவை? 3 தடவை கேட்டனா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான்.
இதர சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. 3 தடவை சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதினா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன். லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஹய்யுல் கய்யூம், அவன் யாரு? ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோனும் இருப்பவன். வ அதூபு இலை, அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். இந்த வார்த்தை 3 தடவை சொன்னீங்கன்னா போர்ல புறமுதுகிட்டு ஓடின ஒரு பாவமா இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் மன்னிச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2550 செய்தியா. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. யாருடையது என்பது 2 நாளா இங்க பள்ளியில இருக்குது. யாருடையது பெற்றுங்க, ஒரு அடையாளம் சொல்லி பெற்றுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.